வணக்கம் அன்பர்களே. வேதாத்ரிய யுகத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். ஒரு இன்பத்தை உணர்வது நமது உடலா, உயிரா, மனமா என்று பார்க்கலாம். ஒரு இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தை பொறுத்தவரை 5 புலன்கள் வழியாக பெறக்கூடிய இன்பம் மட்டும்தான் இருக்கிறது. தொட்டு உணரலாம், கண்ணால் பார்த்து உணரலாம், காதால் கேட்டு உணரலாம், சாப்பிட்டு அந்த ருசியை உணர்ந்து அனுபவிக்கலாம், ஒரு நறுமணத்தை பெற்றுக்கொண்டு இன்பத்தை அனுபவிக்கலாம். இப்படி 5 புலன்கள் மட்டும்தான் இந்த இன்பத்தை நமக்கு வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு மேலான இன்பம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படியானால் இது என்ன இன்பம் என்று கேட்டால், இதை சித்தர்கள் சிற்றின்பம் என்று சொல்வார்கள். அதாவது அளவில் சிறியதான ஒரு இன்பம் என்று சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஒரு அளவுக்கு மேல் அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது. குறிப்பிட்ட அளவிற்கு போதும் என்ற ஒரு நிலை வந்துவிடும். இதை எப்படி புரிந்து கொள்வது என்று பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல பாடல் உங்களிடம் இருக்கிறது, ஒரு தொகுப்பு இருக்கிறது. இப்போதுள்ள ஒரு புதிய திரைப்பட பாடலோ கர்நாடக சங்கீதமோ உங்களிடம் ஒரு தொகுப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். 1 மணி நேரம் நீங்கள் இந்த பாடலை கேட்கலாம். அதே பாடலை திருப்பி திருப்பி கேட்டால் ஒரு சலிப்பு லேசாக வரும். முதலாவதாக கேட்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்பம், அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ஆட்டம் பாட்டம், இது எல்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் இது போதுமே என்று உங்களுக்கே தோன்றிவிடும். நீங்களே ஆர்வமாக கேட்கக்கூடிய ஒரு பாடல், அந்த இசை உடலுக்கு மனதுக்கு துள்ளலை கொடுக்கக்கூடிய ஒரு இசை போதும் என்ற நிலைக்கு வந்துவிடும். காதுகள் வலிக்க ஆரம்பித்துவிடும். ஒரு மிகப்பெரிய சோர்வை உணர்வீர்கள். அப்படி என்றால் முதலில் இன்பமாக இருந்தது இப்போது இல்லையே. இதுதான் சிற்றின்பம். ஒரு நிலைக்கு மேல் அந்த இன்பம் துன்பமாக மாறுகிறது அல்லவா? அதைத்தான் சித்தர்கள் சிற்றின்பம், சிறிய அளவிலான இன்பம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் பேரின்பம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, எப்போதுமே இன்பமாக இருப்பது என்று ஒரு நிலைப்பாடு உண்டது. அது அப்படி உள்ளதா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு தோன்றலாம். நிச்சயமாக உண்டு. அது எப்போது கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது, தன்னை உணர வேண்டும். நான் யார் என்று உங்களை நீங்கள் உணர்ந்தால் எப்போதுமே அந்த பேரின்பத்தில் திளைத்திருக்கலாம். ஒரு இன்பம் உங்களுக்கு தனியாக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்காது. அதிலேயே இருப்பது போல. உதாரணமாக, ஒரு மீனுக்கு உயிர் வாழ என்ன வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நீர் வேண்டும். ஒரு கண்ணாடி தொட்டியில் இருக்கக்கூடிய நீராக இருக்கலாம், ஒரு கிணறாக இருக்கலாம், ஒரு குளமாக இருக்கலாம். அந்த மீனுக்கு அது போதும். ஆனால் அந்த மீனுக்கு ஒரு கடல் கிடைத்து விட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு இன்பம் பேரின்பம். அந்த இன்பத்திலே திளைத்திருப்பது நமக்கு தெரியக்கூட தெரியாது. அப்படியான ஒரு இன்பம் தான் அந்த பேரின்பம். இதைத்தான் சித்தர்கள் தன்னை அறிதல் மூலமாக கிடைக்கும் என்று சொல்வார்கள். இப்பொழுது நாம் இந்த சிந்தனைக்கு வருவோம். அப்படியான இன்பத்தை அனுபவிப்பது உடலா, மனமா, உயிரா என்று பார்க்கும் பொழுது, இந்த 3மே ஒரு இணைப்பில் உள்ளது என்று சொல்லலாம். நமக்கு தெரிந்தது உடல். இந்த 5 வழியாக அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் உள்முகமாக பார்த்தால் மனம் அனுபவிக்கிறது என்று
நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் நமக்கு உடலும் தெரியும், மனமும் தெரியும். உயிர் என்பது தெரிந்தாலும் அது அனுபவிக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கும். ஏனென்றால் அதை பற்றி தெரியாது. அப்படியான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும், அதாவது உடல், உயிர், மனம் என்ற மூன்றும் இணைந்து செயல்படும் பொழுதுதான் இந்த செயல்பாடு நிகழ்கிறது. நாம் நன்கு ஆழ்ந்து தவம் செய்ய செய்ய அந்த உண்மைகள் நமக்கு புரிய வரும். இப்பொழுது பாருங்கள், இந்த உயிர்தான் படர்க்கை நிலையில் மனமாக இருக்கிறது. இந்த உயிர் தன்னுடைய சுழற்சியில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய ஒரு அலைகளே மனமாக இருக்கிறது. அந்த மனம் உடலுக்குள்ளாக இயங்கும் பொழுது இந்த புலன்கள் வழியாக பெறக்கூடிய மாற்றத்தை உணர்ந்து அதை நமக்கு தெரிவிக்கிறது. இந்த புலன்களுக்கும் நம்முடைய மூளைக்கும் அதை தெரிவிக்கிறது. அதை நாம் இன்பமாக அனுபவிக்கிறோம். இந்த மனம் இன்பத்தை உணர்கிறது என்று சொல்லும் பொழுது மனதிற்கு தனிப்பட்ட அங்கே ஒரு அறிவு நிலை இல்லை. அந்த உண்மையை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கும் பொழுது மனம் இன்பத்தை பெறுகிறது. ஒளி ஒளி சுவை மனமாக தன்னை மாற்றிக்கொள்கிறது. அந்த மாற்றத்தை உணர்வது உயிர்தான். இந்த உயிருக்குள் அறிவாக இருக்கின்ற நாம் அதை உணர்ந்து மகிழ்கிறோம். அந்த உணர்வை பெற்று அதை இன்பமாகவும் துன்பமாகவும் நிலைப்படுத்திக் கொள்கிறோம். இப்படி அனுபவிக்கும் பொழுது அந்த சக்தி, உயிரிலிருந்து வரக்கூடிய மனமான அந்த சக்தியின் திரிவு நிலை குறையும் பொழுது அது நமக்கு துன்பமாக மாறிவிடுகிறது. இதுதான் இந்த இன்பத்தில் இருக்கக்கூடிய அளவு முறை மீறும் பொழுது துன்பம் என்று நமது வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார். துன்பம் என்பது தனியாக இல்லவே இல்லை. மேலும் இந்த இன்பத்தின் நிலை ஏன் மாறுகிறது என்று பார்க்கும் பொழுது நமது இன்பத்தின் வழியாக இந்த உயிரும் அதிகமாக தன்னுடைய சக்தியை செலவிட்டுக் கொண்டே இருக்கிறது. மனம் வழியாக செலவாகிறது. அப்படி செலவாகும் பொழுது குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அங்கே சுழற்சி வித்தியாசப்படும் பொழுது மனமும் தன்னுடைய நிலையில் மாறுகிறது. அப்பொழுது அங்கே ஒரு பற்றாக்குறை நிலை வந்துவிடுகிறது. இந்த பற்றாக்குறை வந்தால் அங்கே ஒரு துன்பமான நிலை வந்துவிடுகிறது. இப்படி பார்க்கும் பொழுது இந்த இன்பத்தை உணர்வது உயிர்தான். இந்த உயிருக்குள் அறிவாக இருக்கின்ற நாம் அதை வெளிப்படுத்துவது மனம்தான். அந்த இன்பத்தை துன்பமாக மாற்றிக்கொள்வதும் இதே மனம்தான். நாம் உணர்கிறோம் என்று சொல்லும் பொழுது மனம் வழியாக இந்த இன்பத்தை நாம் உணர்கின்றோம் என்று சொல்லலாம். இந்த இன்பத்திற்கு துணையாக நம்முடைய உடல் கருவிகள் உள்ளன. இந்த இன்பத்தை பெற்றுத் தருவதற்கு நமக்கு உதவுகின்றன. நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.